அன்பான வணக்கங்கள், பணிவான நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் இன்னைக்கு ஒரு ஒரு சித்தரை பத்தி உங்ககிட்ட பேச போறேன். இந்த பல பல ஞானிகள், பல சித்தர்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா நிறைய பேருக்கு தெரியாம போயிட்டு நிறைய பல நல்ல நல்ல வேலைகள்லாம் செஞ்ச பல பேர் இந்த நாட்டுக்கு தெரியாம கூட போயிருக்கலாம். அப்படி கொஞ்சம் பேரால மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல சித்தர், ஒரு அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த ஒரு ஒரு சித்தர், சித்த புருஷன். அவரை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சி வட்டத்துல மேல் உலக்கூர்ன்ற ஒரு ஊர்ல பசுமலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில அது இயற்கையினுடைய கொடையா சுத்தி கல் மலையா இருக்கும். நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மலை மட்டும் ஒரே தாவரங்களா, செடி கொடிகளா பச்சை பசேர்னு இருக்கும். அதுக்கு பேர் பசுமலைன்னு சொல்லிட்டு பேரு. அது கோகிரி அப்படி கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஏரி ஒரு 420 படி இருக்கு. அந்த 420 படி ஏறி போறதுக்கு முன்னாடி ஒரு 100 படி 150 படி ஏறின உடனே இடது கை பக்கம் ஒரு குகை ஒண்ணு இருக்கு. அந்த குகையில ஒரு சித்தர் வாழ்ந்தார். அந்த சித்தர் பேர் நாராயணானந்த சுவாமி. அவர் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டார். கொடுத்தா சாப்பிடுவார். ஆனா சில பேர் பிடிச்சவங்க கிட்ட என்ன வேணுமோ அதை கேட்டு சாப்பிடுவார். அப்பேற்பட்ட ஒரு அதிசயமான புருஷர் அவர். அவர் அந்த மலையில இருந்து தங்கி பலவிதமான மூலிகை சம்பந்தப்பட்ட சித்த வைத்தியங்கள் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கார். நிறைய பேருக்கு பண்ணியிருக்கார். நிறைய பேருக்கு அவர் வைத்தியம் பண்ணி நிறைய பேர் குணமாயிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மருந்து கொடுத்து அது மாதிரி பண்ணியிருக்கார். கைகால் முடங்கி போனவங்க, அதை போல நிறைய பல விதமான வியாதிக்காரர்கள் அவர் சித்த மருந்து கொடுத்தே குணப்படுத்தியிருக்கார், சந்தோஷப்படுத்தியிருக்கார். பயங்கரமான ஒரு வேதமெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவர். வேதம் தெரிஞ்சவர், வேதம் அறிந்தவர், எல்லா விதமான வேதங்களையும் சொல்லுவார். அதே போல சித்து வேலைகள் தெரிந்தவர். அது யார் அவர் கையால சில பேர் குழந்தைகளுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மணல் அள்ளி கொடுப்பாராம். அது வாயில போட்டா தித்திக்குமா. இதெல்லாம் நான் சொல்லி கேட்டிருக்கேன். எங்க சித்தப்பாக்கள் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய இது மாதிரி நல்ல நல்ல காரியங்களை அந்த பகுதியில, அதாவது அதாவது விழுப்புரம் மாவட்டத்திலையும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திலையும், அப்பெல்லாம் விழுப்புரம் மாவட்டம் தென்னார்காடு மாவட்டமா இருந்தது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டமா இருந்தது. அப்ப சொல்றேன். அது மாதிரி அவரு செஞ்சிருந்திருக்காரு. அவருக்கு எல்லாமே எதுவுமே அவருக்கு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அவர் பக்கத்துல நெற்குணம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த நெற்குணம்ங்கிற ஊர்ல ஒரு வைகுண்டவாச பெருமாள் கோவில், ஒரு கோவில். அந்த வைகுண்டவாச பெருமாள் கோவில்ல லட்சார்ச்சனை பண்ணாராம். அவரு பண்ணும்போது அங்க ஊர்லயே தங்கி எல்லாருக்கும் அருள் கொடுத்து, யாரையும் அவர் ரொம்பலாம் சில சாமியார்லாம் குடுங்கி தள்ளுவாங்க. அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். ஏதோ ரைட்டு. ஆனா அவருக்கு பிடிச்சது வெல்லம் நிறைய போட்ட சுயம், அது மட்டும் கேட்பாராம். உப்பு போடாத தயிர் சாதம் சாப்பிடுவாராம். இதெல்லாம் அவர் சாப்பிடக்கூடியது. அங்க பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய மடப்பள்ளியிலேயே தங்கி அங்க வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட எனக்கு உப்பு போடாத தயிர் சாதம் கொடு, வெல்லம் நிறைய போட்டு எனக்கு சுயம் கொடு அப்படிலாம் கேட்பாராம். ஆனா பெரிய நிறைய நிறைய வேதங்கள் தெரிஞ்சவர். ரைட்டு. அவர் பேர் நாராயணானந்த சுவாமி. ரைட்டு. அவர் எங்க பிறந்தார், அவர் யார், அவர் ஏன் இந்த பசுமலையில இருந்தார், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவர் மலையாளம் பேசக்கூடியவர். அதனால நிறைய பேர் அவர் மலையாள சாமி, அதே மாதிரி சடை நிறைய இருக்கும். அதனால சடசாமி, சில பேர் நாராயணானந்த சுவாமி, இப்படி எல்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் அவரை பத்தி. அவர் அவரை பார்க்கறதுக்கு சென்னையில இருந்து பக்தர்கள் போயிருக்காங்க. பக்தர்கள் போகும்போது அவருக்கு ரொம்ப அல்வாலாம் ரொம்ப பிடிக்கும். இனிப்பு ரொம்ப பிடிக்கக்கூடியவர். அப்படி போய் கொடுக்கும்போது ஒரு 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 டப்பால அல்வா எடுத்துன்னு போய் கொடுத்துருக்காங்க. எல்லா டிவோட்டிஸும் எதிர்க்க உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது அவர் யாருக்கும் எதுவும் கொடுக்காம அவரே அந்த அல்வாவை எடுத்து தின்ன ஆரம்பிச்சிட்டார்.
அந்த குகை வாசல்ல. ஆஹ் தின்ன ஆரம்பிச்ச உடனே எதிர்க்க இருந்த ஒருத்தர் நினைச்சாராம், நம்ம வந்து அவர் கொடுத்தோம், கொஞ்சம் கொஞ்சம் அவர் கையால பிரசாதமா கொடுத்தா நல்லா இருக்குமே, வந்து அது நம்ம கொடுக்கலையே அவரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே அந்த அல்வா டப்பாவை தள்ளிட்டாராம், தூர தள்ளி வச்சுட்டார். தள்ளி வச்சுட்டு உள்ள போனவர் உள்ள போயிட்டு ஒரு ஒரு பாட்டில வந்து விளக்கெண்ணெய் வச்சிருந்தாராம். அந்த பாட்டில வச்சிருந்த விளக்கெண்ணெய் எடுத்து கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். குடிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த யார் நினைச்சாரோ அவரை பார்த்து சிரிச்சுட்டு, எனக்கு அல்வாவும் ஒண்ணுதான் விளக்கெண்ணையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்பேற்பட்ட அருளாளர், அப்பேற்பட்ட அருளாளர். ஏகப்பட்ட ஏகப்பட்ட பேருக்கு வந்து உடல் உடல் அது வந்து பக்தி மட்டும் கிடையாது, தொண்டு. தொண்டுன்னா கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு மட்டும் கிடையாது, உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்கார். மேல்வளக்கூர்ல வந்து நிறைய தொண்டு செஞ்சிருக்கார். பக்கத்துல நெற்குணத்துல நிறைய தொண்டு செஞ்சு, நெற்குணம்ங்கிற ஊர் பக்கத்துல இருக்கு, அந்த ஊர்ல நிறைய செஞ்சிருக்கார். செஞ்சின்ற ஊர்ல நிறைய செஞ்சிருக்கார். ஆனால் அவரை வந்து இன்னைக்கு எத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் அவருடைய கதையை சொல்லிட்டே வரேன். அப்படியே அவர் இருந்துட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போகுது. அவரை பார்க்கறதுக்கு நெற்குணம் கிராமத்தை பூர்வீகமா கொண்ட எல் அருணாச்சல சாஸ்திரி, லட்சுமண சாஸ்திரியோட புள்ள எல் அருணாச்சல சாஸ்திரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சென்னையில தண்டையார்பேட்டையில வசிச்சுட்டு வந்தார். அவர் வந்து இந்த வெள்ளைக்காரங்களுக்கு எல்லாம் வந்து வெள்ளைக்காரங்களுக்கே சின்னோகிராஃபரா இருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப பக்திமான். இவரை பார்க்கறதுக்கு அடிக்கடி வார வாரம் வந்துருவார். வார வாரம் வரும்போது அதை வாங்கி வந்து கொடுப்பார், சாப்பிடுவார், அது மாதிரிலாம். இவரை வந்து அவர் வந்து ஒரு அப்பாவா தான் பார்த்துட்டு இருந்தார். அப்ப சொன்னாராம், எனக்கு வந்து என்னால முடியல, என்னை வந்து சென்னை கூட்டின்னு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரி வாங்க, நான் கூட்டின்னு போய் உனக்கு வந்து உங்களுக்கு நான் வைத்தியம் பண்றேன் அப்படின்னு போது அவ வீட்டுல போய் இருந்து ஒரு வாரத்துல வந்து அவர் சித்தி ஆயிட்டார். ஆச்சா, சித்தியானவரை கொண்டு வந்து திருவொற்றியூர்ல பட்டினத்தார் சமாதி பக்கத்துல அவருடைய சமாதி பண்ணி வச்சிருக்கார் அந்த எல் அருணாச்சல சாஸ்திரி. அத அவர் வந்து பண்ணி வச்சுட்டு அவர் சும்மா விட்டுல, வருஷா வருஷம் அவருக்கு உண்டான ஆராதனைகளை அவர் இருந்த வரைக்கும் செஞ்சார். ரொம்ப பயபக்தியா செய்வாராம். சாமியை பார்த்தா ரொம்ப பயபக்தியா செய்வாராம். அதுக்கு அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிட்டு போயிருக்காரு, எனக்கு பிறகு நீங்க வந்து இந்த ஆராதனையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னும் அவர் குடும்பத்தினர் அந்த ஆராதனையை பயபக்தியா செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்காங்க, பலமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, நோய் நொடி இல்லாம இருக்காங்க. ரைட்டு. அதே மாதிரி செஞ்சி பக்கத்துல, அதாவது மேல் சித்தாமூர் ஒரு ஊர் இருக்கு, அது பக்கத்துல நாட்டார்மங்கலம் மேல் சித்தாமூர் அந்த லொகேஷன்ல ஒரு ஊர் இருக்கு, ஆனாங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆனாங்கூர்ல ஒரு சிவன் கோயில், மீனாட்சி அம்மை உடனுரை சுந்தரேச பெருமாள், அந்த மாதிரி அந்த கோவிலுக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்கார். அந்த கோவில்ல நிறைய பூஜை பண்ணியிருக்கார், நிறைய தொண்டு செஞ்சிருக்கார். அதனால அந்த கிராமத்து மக்கள் கொஞ்சம் கூட நன்றி மறவாமல் அவருடைய சுதை சிற்பத்தை, அவருடைய சிலைய ஒரு அரச மரத்தடியில வச்சு வணங்கிட்டு வராங்க. அவங்களும் வருஷா வருஷம் இவருடைய ஆராதனையை கொண்டாடிட்டு வராங்க. அதாவது மாசி மாசம் வளர்பிறை சஷ்டியில அவருடைய ஆராதனை. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இதை. இப்படி வந்து நிறைய பேருக்கு அருள் கொடுத்த ஒரு சித்தர் ஏன் நிறைய பேர், அதாவது இதுல ரொம்ப கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கூட பழகினவர்கள், அவரை பார்த்தவர்கள் யாருமே வந்து, இது ரொம்ப நான் மன வருத்தப்பட்டு சொல்றேன், யாருமே வந்து அவரை வந்து வணங்கவோ அவரை பத்தி பேசவோ தெரியல. அது ஏன் தெரியலன்னு எனக்கு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு, அதாவது நீங்க அவர் தெய்வம்னு வணங்க வேண்டாம், அவரை வந்து ஒரு சாமியார்னு வணங்க வேண்டாம், அவர் ஒரு சித்தர்னு வணங்க வேண்டாம். அந்த பகுதியில் இருக்க மக்கள் நிறைய பேருக்கு அவர் வந்து அவருடைய தன்னுடைய அந்த சித்த வைத்தியத்தால உடல் நலனை வந்து நிவர்த்தி கரெக்ட் பண்ணிருக்கார, அதுக்காக நன்றி வேண்டாமா? ஆனால் சமீப காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் நாங்க எங்க குடும்பத்தார், நான், என் சித்தப்பா, என்னுடைய சித்தப்பா நாராயணமூர்த்தி சித்தப்பா, என்னுடைய சகோதரர்கள் சிவராமன், அதுக்கப்புறம் வந்து அந்த பசுமலை கோயில இன்னும் வந்து போற்றி பாதுகாத்து வரக்கூடிய நித்திய சேவா கமிட்டியை சேர்ந்த
என்னுடைய ஐயா எல்வி ஜெயராமன் ஐயா அந்த கோவில்ல இன்னும் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி அந்த கோயிலுக்கு பயபக்தியோட பூஜை செய்து வரக்கூடிய ராம்குமார், வழக்கறிஞர் ராம்குமார், இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. நான் ஞாபகம் சொல்றேன் இருங்க. இன்னொரு விஷயம், போன வருஷம் ராம்குமார் இதே மாதிரி இது பண்ணும்போது அந்த 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 கோவில் பூஜகர் வழக்கறிஞர் அவர் இதே மாதிரி பூஜை பண்ணிட்டு ஈவினிங்ல பூஜை பண்ணிட்டு பொதுவா அவர் குடும்பத்தோட போவார். அவங்களுடைய துணைவியார், அவங்க குழந்தை எல்லாரும் மேல கூட்டிட்டு போய் இது மாதிரி சடசாமியாருக்கு பூஜை பண்ணிட்டு அவர் உள்ள நின்று அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு முருகர் சிலைக்கு. அபிஷேகம் பண்ணும்போது அவங்க துணைவியார் வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியில உட்காந்தும் போது திமுன்னு உள்ள ஓடி வராங்களாம் பயந்துட்டு. என்ன 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 அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லை, யாரோ ஒரு வெள்ளைய உடைய உடுத்திட்டு பெரிய சடை வச்சுக்கிட்டு அப்படியே கிழக்கு பக்கத்துல இருந்து மேற்கு பக்கம் போறாங்க, நடந்து போறாங்க. நான் பார்த்தேன். அங்க அப்புறம் பார்த்தா யாரும் இல்லை. இது வெளியில அந்த அந்த கோவில் பூஜை பண்ற ராம்குமார் அவங்களுடைய மனைவி கிட்ட இன்னைக்கு சடசாமியாருடைய நினைவு நாள், இன்னைக்கு ஆராதனை அப்படின்லாம் எதுவும் சொல்லல. ஆனால் அரூபமா அந்த சித்தர் அந்த மலையை சுற்றி சுற்றி வருவதாக ராம்குமார் என்னிடம் சொல்லி கண்ணீர் வடித்தார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சித்தருடைய ஒரு நினைவு நாள், ஒரு ஆராதனை, அவரை என்னைக்குமே மறக்க கூடாது. அவரை மறக்காத இன்னும் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். அவர் எத்தனையோ குடும்பங்களுக்கு அவர் அங்க நிற்குணத்துல வேணுகோபாலன் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் அவருக்கு அவரை டைரக்டா தன்னுடைய சீடனா எடுத்துக்கிட்டு நிறைய சித்த வைத்தியங்களை அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த வேணுகோபாலன் ஐயர் ஆசிரியர் இதை நிறைய பேருக்கு இந்த இந்த விஷயத்த சொல்லி நிறைய பேர் குணப்படுத்தியிருக்காரு. அந்த குடும்பத்தினர் கூட இன்னைக்கு நிறைய நினைக்கிறாங்க இதை பத்தி. அத மாதிரி இது மாதிரி சித்தர்களுடைய வரலாறு, சித்தர்களுடைய உபதேசங்கள் அதெல்லாம் நிறைய பேருக்கு போய் சேரணும். சித்தர்கள் அவங்களெல்லாம் யார் மறக்காம இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்காங்க. ஓம் நாராயணானந்த சுவாமிகள் திருவடிகளே சரணம். நாராயணானந்த சுவாமிகள் திருவடிகளே சரணம். நாராயணானந்த சுவாமிகள் திருவடிகளே சரணம். உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா எங்கள் பசுமலை சடசாமியார் திருவடிகளே சரணம். பசுமலை சடைசாமியார் திருவடிகளே சரணம். பசுமலை சடைசாமியார் திருவடிகளே சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த மகானை வணங்கி மகிழ்வோம்.